வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, மசாலா உதிராமல் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காலிஃப்ளவரை இதில் போட்டு 2 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி அவிச்சு எடுத்துக்கணும். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை இதை மாதிரி வேக வச்சு எடுக்கிறதுனால இதில் பூச்சி புழுவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் செத்துரும். அதனால் காலிஃப்ளவர் எப்போ வாங்கினாலும் இதை மாதிரி 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கடைசியாக இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பிசைஞ்சிக்கங்க. உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வச்சுட்டு அதே கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துடலாம். இதை சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். போன வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சிங்கப்பெண்ணே. எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை யாராருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், வெந்துருச்சு, பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.